மக்கள் கூடுறதுனால அந்த இடத்துல சாநித்தியம் இருக்கா? அல்லது சாநித்தியம் இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் கூடுகிறதா? இது ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கூட்டு பிரார்த்தனை. இப்போ ஒருத்தர் நின்னு ஒரு வேண்டுதல் பண்றதுக்கும், மொத்த பேரும் வேண்டுதல் அப்படிங்கிறது வந்து பொதுவா எல்லாருக்கும் என்ன வேண்டுதல்? எல்லாரும் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும். இந்த வேண்டுதல் பொதுவா நின்னு எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது, அதனுடைய சக்தி என்னன்றத நீங்க எங்களுக்கு கூட்டு வழிபாடோட பலன் என்னன்றத நீங்க எங்களுக்கு விளக்கணுங்க. அதாவது இத எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டாக்க, எந்த இடத்திலே நமக்கு சாநித்தியம் ஜாஸ்தியா இருக்கோ, அந்த இடத்திற்கு தான் மக்களுடைய ஆகர்ஷம் ஆகர்ஷணமானது அது இருக்கும். இருக்கும். இப்போ திருச்செந்தூர் பார்த்தேன் அப்படின்னா, மக்கள் எத்தனையோ முருகன் கோவில் இருந்தாலும் திருச்செந்தூருக்கு தான் அத்தனை கூட்டம் போறது. ஸ்ரீனிவாச பெருமாளே எத்தனையோ க்ஷேத்திரத்துல இருந்தாலும் திருப்பதிக்கு தான் எல்லாருமே போறா இல்லையா? இப்போ காமாட்சி அம்மன் கோவிலே எத்தனையோ இடத்துல இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு தான் எல்லோரும் போறா. ஏன்னா, அந்தந்த க்ஷேத்திரங்களுடைய சாநித்தியமானது அவ்வளவு விசேஷமாகவும் அதற்கு ஒப்புவமை இல்லாம இருக்கிறதுனாலையும் ஜனங்களை ஆகர்ஷிக்கிறதுனாலையும் தான் அந்த சாநித்தியமானது ஜனங்களை ஆகர்ஷிக்கிறது. அப்போ என்ன ஆகிறதுன்னா, அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாக்க சகல விதமான சௌபாகியங்களும் ஜனங்களுக்கு ஏற்படுறது. அதே போலத்தான் எந்த இடத்திலே தேவியின் சாநித்தியமானது விளங்குறதோ அங்கே மக்கள் தானாகவே தேடி வருவா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ அவ்விடத்திலே கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது சத் சங்கம் வே நிஸ்ஸங்கத்துவம் பகவத் பாதாரும் நமக்கு ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கார். சத் சங்கம் தான் எல்லா விதமான சௌபாகியத்தையும் உண்டு பண்ணக்கூடியது, அதுவே தான் முக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கார். அதாவது உலகிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் வேணும்னாலும் சரி, முக்தி அடையணும்னாலும் சரி, சத் சங்கமானது அவசியம். இந்த சத் சங்கம்னா சத்சங்கம்னா எல்லாரும் ஒரு இடத்துல வம்பு பேசுறது கிடையாது. அதாவது அவ்விடத்திலே விளங்கக்கூடிய ஜனங்களுடைய மனசு முழுக்க தெய்வத்துக்கிட்ட மாத்திரம்தான் நாட்டத்தோடே விளங்கும் இல்லையா? இப்போ ஒரு தடவை லலிதா சகஸ்ரநாமா பண்ணறதுக்கும் 10 பேர் சேர்ந்து 10 தரம் பண்ணும் பொழுது அதற்கும் நமக்கு என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க, 10 பேர் சேர்ந்து ஒரு தரம் பண்ணா ஒருத்தர் ஒரு தரம் பண்ணினாலே 10 தடவை பாராயணம் பண்ணின பலன் அவளுக்கு கிடைக்கிறது. அதுவே 10 பேர் சேர்ந்து 10 தரம் பண்ணினா 100 தடவை பாராயணம் பண்ண பலன் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது இல்லையா? அப்போ அதனால தான் சாதாரணமா பிரார்த்தனை செய்துக்கிறதை விட சத்சங்கமாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணும் பொழுது அதற்கு பலனானது அபரிமிதமாக கிடைக்கிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாக்க, அந்த இடத்திலே அந்த தேவதையினுடைய சாநித்தியமானது பூர்ணமா விளங்கறதுக்கும் இத்தனை ஜனங்கள் ஒன்னா சேர்ந்து பண்ணும் பொழுது அவ்விடத்திலே என்ன காமாட்சி அம்மனோட சரித்திரத்திலேயே நீங்க பார்த்தேன் அப்படின்னு சொன்னாக்க, சகஸ்ர சுவாசினி போஜனம் 1000 சுவாசினிகளுக்கு போஜனம் பண்ணக்கூடிய சமயத்திலே அம்பாளே ஒரு ரூபத்தில் அங்க உட்கார்ந்து சாப்பிட்டாங்கிறது காமாட்சி விலாசம். காமாட்சியே ஒரு சுவாசினியினுடைய வடிவத்திலே அங்கே தானும் அம்பாள் போஜனம் பண்ணினா அப்படிங்கிறது நமக்கு காமாட்சி விலாசம் சொல்றது. அந்த மாதிரி ஒரு கூட்டு வழிபாடு பண்ணக்கூடியதான இடத்திலே நமக்கு தெரியாமல் அம்பிகை கூட அவ்விடத்திற்கு வரலாம். நமக்கு தெரியாம ஏதோ ஒரு ரூபத்திலே அம்பாள் எப்படி வருவான்னு பிரத்யட்சமா ஹலமுசல்லத்தோடையும் திரிசூலத்தோடையும் கரும்பு வில்லோடையும் வருவாங்கிறது நம்ம அதை பார்க்கறதுக்கு சக்தி நமக்கு இல்லை. அதனால நமக்கு அனுகிரகம் பண்ணறதுக்காக நிச்சயமாக ஏதோ ஒரு வடிவத்தில் அம்பிகை தாராளமாக வரலாம். கூட்டு வழிபாடு எல்லா வழிபாடுகளை விடவும் சிறந்தது. அதிலே அநேக விதமான சௌபாகியங்கள் கிடைக்கிறது. எல்லா விதமான ஒரு மங்களமும் அவளுக்கு ஏற்படுறது, ஆனந்தம் ஏற்படுறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கூட்டு வழிபாட்டினாலே சாதாரணமாக தனியாக வழிபடுவதை விடவும் கூட்டு வழிபாடானது உயர்ந்தது, எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். வாராகி அம்மன பத்தின ஏதாவது ரொம்ப அற்புதம், அதிசயம் அப்படின்ற அரிய தகவல்கள் ஏதாவது எங்களுக்காக சொல்லணும். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். வாராகி ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தி. அது தெரிஞ்ச விஷயம்தான் எல்லோருக்குமே. ஏன்னா லலிதாம்பிகைக்கே பராசக்திக்கே அகங்கார ஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய காரணத்தினாலும் பகவதியினுடைய அகங்காரத்திலிருந்து தான் வாராகியானவள் உற்பத்தியாகி வந்தா. அம்பாள் வேற வாராகி வேற இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். தானே லீலையாக லலிதா மகா திரிபுர சுந்தரி தான் நமக்கு வாராகியா வந்தாங்கிற சரித்திரத்தையும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வாராகானந்தநாதர் அப்படிங்கிற ஸ்ரீவித்யா உபாசகருக்காக வேண்டி
வேண்டிதான் அவர் வராக முகத்தை கொண்டவர். இது வந்து திரிபுரா சித்தாந்தம் அப்படிங்கிற கிரந்தத்திலே விளங்குறது. வராக முகத்தை கொண்ட வாரகானந்தநாதருக்காக வேண்டி சாட்சாத் லலிதா பரமேஸ்வரியான அம்பாளே என்ன பண்ணினா, வராக முகத்தை உடையவளாக சங்க சக்கரத்தையும் ஹலமுசலத்தையும் தாங்கினவளாக வாராகிங்கிற வடிவத்திலே வந்து தன் பக்தனுக்கு முக்தியை கொடுத்தாள் அப்படிங்கிறது நமக்கு திரிபுரா சித்தாந்தம்ங்கிற கிரந்தம் சொல்லுறது. அந்த காரணத்தினாலே தன் பக்தனை தானாகவே செய்யக்கூடிய தன்மை வாய்ந்தவள் அம்பிகை. இது அத்வைத தத்துவம். அது அத்வைதத்துல என்ன சொல்றது, வழிபடக்கூடியவனும் வழிபடுபவனும் ஒன்னோ அப்படிங்கிறது. அந்த மாதிரி அம்பாளை வழிபட வழிபட அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னு கேட்டாக்க, தன்னை அவனாகவும் அவனை தானாகவும் செய்துடுறா. அம்பாளை வழிபடும் பொழுதோ தானே வாராகியா போறோம், வாராகியே தானாக போறாங்கிற அற்புதமான ஒரு விஷயம் அது. இதை பரதேவதையானவள் தன் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அதுதான் அவளுடையதான ஒரு பெரும் கருணை. அதே போல காஷி கஷேத்திரத்திலே தான் விசேஷமான வைபவத்தோட மகாவாராகி இருக்கா. அவள் பாதாள வாராகி அப்படின்னே பேரு. அவளை பற்றின ஒரு அரிய தகவல், அவள் பாதாள வாராகின்னு பேரு. அந்த க்ஷேத்திரத்திலே நம்ம மேல நின்றுட்டு தான் அம்பாளை பார்க்க முடியும். இப்படி பார்த்தோம்னா அம்பாளுடைய அந்த முகமும் அம்பாளுடைய பாதமும் மாத்திரம்தான் நமக்கு வந்து தெரியும். ராத்திரி பொழுதிலே தான் மந்திர சாஸ்திர ரீதியிலே நதிவாத் ஸ்மரேத் வார்த்தாளீம் அப்படின்னு ஒரு வச்சனமானது உண்டு. ரா வேளையிலே தான் வாராகியை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத கணக்கிலே கொண்டு அந்த க்ஷேத்திரத்திலே ராத்திரி பொழுதிலே வாராகியை வழிபடக்கூடியதான ஒரு விஷயமானது விளங்குறது. ஆனா அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் தேவிய தரிசனம் பண்ணினா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடியது அனுபவத்தில நிறைய பேர் உணர்ந்திருக்கா. ஏன்னா காஷி வந்து சாக்த பூமி, அது வந்து சைவ பூமி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. காஷி முழுக்க சிவஸ்வரூபம் தான். அதே போல காஷி பராசக்தி ஸ்வரூபமும் கூட. வெளியிலே எல்லா காஷி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனா மட்டுமே அத்தனை சக்தி பீட்டங்களையும் நாம தரிசனம் பண்ணலாம். தசமகா வித்யைகளை தரிசனம் பண்ணலாம், நவ துர்க்கைகளை தரிசனம் பண்ணலாம், நவ கௌரிகளை தரிசனம் பண்ணலாம். காமாக்கியா, ஹிங்குலா, சண்டிகா, சாரதா, பவானின்னு அத்தனை தேவி மூர்த்தங்களும் காஷி க்ஷேத்திரத்துல பிரகாசிக்கிறா. அதே போலத்தான் சாட்சாத் பகவதியான மகாவாராகியும் கூட வாராகி காசியிலையும் இருக்கா, காஞ்சியிலையும் இருக்கா. காஞ்சிபுரத்திலேயும் காயத்ரி மண்டபத்திலே நமக்கு பரம கருணாமூர்த்தியா காயத்ரி மண்டபத்தில் இருக்கா. காஷி கஷேத்திரத்திலே உபாசகர்களுக்கான தேவதையா காஷி கஷேத்திரத்திலே விளங்குறா. அந்த காரணத்தினாலே காஷிக்கு போய் வாராகிய தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எல்லாம், அது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்து போய் அவளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. அதே போல ஒடிஷாவிலே மத்ஸ்ய வாராகிங்கிற ஸ்வரூபத்தோட அம்பாள் இருக்கா. நாங்க போயிருந்தோம். அப்போ என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க, மத்ஸ்ய வாராகி சன்னிதானத்திற்கு போகும் பொழுது அந்த க்ஷேத்திரத்திலே ஒரு கையில் அம்பாள் வந்து மத்ஸ்யத்தையும் இன்னொரு கையில் கபாலத்தை தாங்கினவளாக ஒரு அம்பாள் ஒரு லம்ப உதரத்தோட கூட்ட தொங்கக்கூடிய வயிற்றை உடையவளாக சாட்சாத் தாயாராவே தான் அந்த க்ஷேத்திரத்திலே அம்பாள் இருக்கா. ஸ்ரீமாதாவாவே தான் அம்பாள் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கா. அங்க என்னன்னா அம்பாளுடைய சந்நிதியை சுற்றி நாகபந்தம் உண்டு. நாகபந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, ஏன் நாகபந்தம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டாக்க, அந்த க்ஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய ஜப ஹோம பாராயணங்கள் எதுவுமே வந்து என்னவா, அந்த அந்த கர்ப்ப கிரகத்தை விட்டு சந்நிதியை விட்டு வெளியிலே போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, அதாவது அத்தனை சாநித்தியமும் அந்த இடத்திலே ஸ்திரமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த க்ஷேத்திரத்திலே நாகபந்தத்தை பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த க்ஷேத்திரத்திலே வாராகியோட பின்னாடி சூரியன் இருப்பார். ஏன்னாக்க ஒரு சமயம் சூரியன் மேல அம்பாளுக்கு ஏதோ கோபமா, அந்த காரணத்தினால என்ன பண்ணிட்டாலா, இந்த பக்கம் திரும்பப்படாது, எந்த பக்கம் திரும்பி இரு அப்படிங்கும்படியாக சூரியனுக்கு வந்து தேவி சாபம் கொடுத்தாள்ங்கிற காரணத்தினாலே சூரியன் வந்து கர்ப்ப கிரகத்திற்கு பின்பக்கம் வெளி திரும்பி இருப்பார். அது ஏன்னா பக்தர்களை வாட்டக்கூடிய கொடுமையான கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவள். அதாவது சூரியன் வந்து எப்படி தகிக்குமோ அந்த மாதிரி பக்தர்கள் கஷ்டங்களால தகிக்கப்படுறா. அவளை சரணாகதி பண்ணினாக்க குளுமையை அனுகிரகித்து சூரிய வெப்பம் போலே விளங்கக்கூடிய கஷ்டங்களை அழிக்கக்கூடியவள் அப்படிங்கிற காரணத்தினாலேயும் அந்த க்ஷேத்திரத்திலே அது ஒரு தத்துவ ரீதியில நாம எடுத்துக்கணும். அம்பாள் வந்து அவ சூரியனுக்கும் அவதானே அம்மா, அவையே நமக்கு சாபம் கொடுக்க போறா. அப்படி ஒரு தத்துவ ரீதியிலே ரொம்ப சாநித்தியமாக
நமக்கு வந்து மந்திர சாஸ்திர ரீதியிலே மத்ஸ்யவாராகி கோவில் ரொம்ப விசேஷம். பூரி ஜெகநாத் யாரானு பிளான் பண்ணினேன் அப்படின்னா கட்டாயம் மத்ஸ்யவாராகியை பார்த்துட்டு வாங்கோ. அவ்வளவு விசேஷமான மூர்த்தி, அவ்வளவு சாநித்தியமான மூர்த்தி. ராத்திரி வேளையிலே அம்பாளுடைய நடமாட்டம் அந்த க்ஷேத்திரத்துல இருக்கு. அவ கால் சலங்கை கொலுசுகள் வந்து அவ்விடத்திலே கேட்கிறது. அம்பாள் வந்து அவ்வளவு கருணாமூர்த்தி, ஆனாலும் கூட அவள் சாநித்தியமானது அபரிமிதமான ஒரு சாநித்தியம். நம்மளால அதை வந்து என்ன சொல்ல, அதை வந்து எப்படிங்கிறத வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. அதனால அவசியம் ஜெகநாத் க்ஷேத்திரத்துக்கு யாரானு நீங்க பிளான் பண்ணியிருந்தேன்னா மத்ஸ்யவாராகிய அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. நம்ம கையாலேயே அவளை தொடலாம் அப்படின்னாக்க அங்க பக்கம் எந்த கோவில்கள்லையும் நம்ம உள்ள எல்லாம் போய் நார்த் இந்தியா மாதிரி தொட்டெல்லாம் பூஜை பண்ண முடியாது. நம்ம கையால புஷ்பத்தை அவள் பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. ஸோ அதனால ரொம்ப விசேஷமான அம்பாள். அங்க பூஜை பண்றவா கூட ரொம்ப நமக்கு வந்து அம்பாளுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லி நமக்கு பண்ணக்கூடியவாளா இருக்கா. அதனால அவசியமா நீங்க வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இவைகள் எல்லாம் வாராகிய பத்தின அபூர்வமான தகவல்கள். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். இவ்வளவு நேரம் ஆஷாட நவராத்திரியோட சிறப்பா இருக்கட்டும், அந்த பூஜை அனுஷ்டானமா இருக்கட்டும், அது அத்தனையுமே அவ்வளோ சிறப்பா சொன்னீங்க. நம்ம இந்த பேட்டியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். இது சம்பந்தமா இன்னும் ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்கன்னு சொல்லி, அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல, நம்ம அதையுமே அடுத்த நிச்சயமா, நேர்காணல்ல கண்டிப்பா நிச்சயமா. வந்து அம்பாள் அனுகிரகம். அவங்களுக்காக நம்ம பேசுவோம். காமாட்சி. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி. ரொம்ப பாக்கியம். எல்லாரும் நமஸ்காரம். சேர்ந்து காமாட்சி. இந்த ஆஷாட நவராத்திரியை ரொம்ப 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 விசேஷமா சிறப்பா கொண்டாட போறோம். காமாட்சி. அம்பாள் இந்த கடந்த ஒரு வருடத்துல நிறைய பேருக்கு நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவங்க எல்லாம் நன்றி கடன் செலுத்துறதுக்காக வர்றாங்க. காமாட்சி. நீங்களும் வாங்க. காமாட்சி அவசியம். நன்றி. பெரிய பாக்கியம். நன்றி. அம்பாளுடைய அழைப்பு அது. இதுக்கு மேல வேற ம். ஒண்ணும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் பரதேவதையோட கருணை. ஸ்ரீமாத்ரே நமஹ. நமஸ்காரம். நமஸ்காரம். காமாட்சி. காமாட்சி. காமாட்சி.